உள்ளடக்கத்தில் பன்னாட்டு கருத்தரங்கத்தை இன்று நிகழ்த்துகிறது. அதன் சொற்பொழிவாளராக மலர் வெளியிடுகிறவனாக நான் இன்று கலந்து கொண்டேன். தமிழில் அறிவியல் குறித்து ஒரு ஆழ்ந்த உணர்வு, விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழில் அறிவியல் இல்லாமல் இல்லை. தமிழன் தொடங்கி இருக்கிறான், ஆனால் தொடரவில்லை என்ற கருத்தை நான் முன்வைத்தேன். அணுவை துளைக்க முடியாது என்பது சில நூற்றாண்டுகள் வரைக்குமான கொள்கை. ஆனால் அதற்கு முன்பே அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரிக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழன். வலவன் ஏவா வான ஊர்தி என்று ஒரு தொடர் சங்க இலக்கியத்தில் உண்டு. அதற்கு பொருள் ஆள் இல்லாத விண்கலம் என்பது. ஆள் இல்லாத விண்கலத்தை கற்பனை செய்து பார்த்திருக்கிறான் தமிழன். ஞாயிறு சூரியன் தான் இந்த கோள்களுக்கெல்லாம் மூலம், சூரியன் தான் உயிர்களுக்கெல்லாம் மூலம் என்பதை அறிந்துதான் இளங்கோவடிகள் தனது காப்பியத்தில் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் மேருவலம் திரிதலான் ஞாயிறு போற்றுதும் என்று பாடியிருக்கிறார் என்பதும் விஞ்ஞானத்தின் குறிப்புதான். தமிழன் தொடங்கி வைத்தான். இடைக்காலத்தில் தமிழன் பின்தங்கி விட்டானா பின்தங்குமாறு ஆக்கப்பட்டானா என்பது தெரியாது. மத வழிப்பட்ட ஆதிக்கமும் அந்நியர் ஆட்சியும் கல்வி மறுக்கப்பட்ட அடிமைத்தனமும் பலவேறு பண்பாடுகளின் படையெடுப்பும் தமிழர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டன. இன்றைக்கு தமிழில் அறிவியல் கல்வி வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறோம். தமிழன் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார்? மேற்கு உலகம் பொருள் கண்டுபிடித்தது, தமிழன் அதற்கு சொல் கண்டுபிடித்தான் என்பதா நமக்கு பெருமை. எலக்ட்ரிசிட்டி அவன் கண்டுபிடித்தது, மின்சாரம் என்ற சொல் நாம் கண்டுபிடித்தது. ராக்கெட் அவன் கண்டுபிடித்தது, ஏவுகணை என்ற சொல் நாம் கண்டுபிடித்தது. செல்போன் அவன் கண்டுபிடித்தது, கைபேசி என்ற சொல் நாம் கண்டுபிடித்தது. டெலிவிஷன் அவன் கண்டுபிடித்தது, தொலைக்காட்சி நாம் கண்டுபிடித்தது. பொருளுக்கு சொல் கண்டுபிடிப்பவனாக இருக்காதே தமிழா. பொருளையே கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சிக்கு உன்னை நீ ஒப்படைத்துக் கொள் என்பதை இந்த மாநாட்டு கருத்தரங்கில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிறது. சார், இன்னைக்கு தீபாவளியில மட்டும் இந்த மது விற்பனைக்கு மத்தியிலும் இந்தியாவில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி அதிகமாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணராமல் இல்லை. இந்த மது என்ற இந்த கேடும் இல்லாமல் இருந்தால் 100க்கு 100 என்ற கல்வி வளர்ச்சியை தமிழன் எட்டக்கூடும். எதிர்கால உலகம் மதுவுக்கு விரோதமான உலகமாக மலர வேண்டும் என்பதுதான் அறிவுலகத்தின் ஆசை. அதே நேரத்தில் வந்து அறிவியல் தமிழும் கூடுதலா வேணும்னு சொன்னீங்க சார், அதை பத்தி சொல்லுங்க சார். முத்தமிழும் வேணும், அதாவது இயல் இசை நாடகம். நான் அழகாக சொன்னேன். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழோடு அறிவுலகம் முடிந்து போவதில்லை. முத்தமிழ் கூடாது என்று நான் சொல்லவில்லை, முத்தமிழ் போதாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். முத்தமிழோடு நின்றுவிட்டால் தமிழன் கடந்த நூற்றாண்டிலேயே கனவு கொண்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். இன்றைக்கு இதோ நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஒளிப்பதிவு கருவி விஞ்ஞானத்தால் வந்தது, இந்த ஒலிபெருக்கி விஞ்ஞானத்தால் வந்தது, ஒளிபரப்பு விஞ்ஞானத்தால் வந்தது. எல்லாமே இந்த வாழ்க்கையே விஞ்ஞானத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஞ்ஞானத்தை நாம் முழுக்க புறந்தள்ளிவிட முடியாது. அதனால் 3 தமிழ் என்பது வாழ்வுக்கு, புற வாழ்க்கைக்கு அறிவியல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். 4வது தமிழாக அறிவியல் தமிழ் மகுடம் சூட வேண்டும். அப்போதுதான் உலக மாந்தராக தமிழன் உய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறோம். இதை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நம் நாட்டில் கல்வி கற்றவர்களெல்லாம் கற்றவர்களா? எழுத்தறிவு பெற்றவரெல்லாம் அறிவுள்ளவனா? சரி, எழுத்தறிவு பெற்றவரெல்லாம் வேலை வாய்ப்பு கிட்டி விட்டதா?
இந்த நாட்டில் ஒரு பக்க அரசியல் புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கல்வி முழுமையில்லை என்பது, பள்ளி கல்வியோடு பல பேர் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள் என்பது, இன்னொன்று படித்தவர்களுக்கெல்லாம் வேலை இல்லை என்பது, இன்னொன்று படித்தவர்கள் பல பேர் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்பது. இந்த நாட்டில் இனிமேல் உங்களுக்கு வேலை செய்வதற்கு தவிர வேறு நேரம் இல்லை என்று மாற்றினால் ஒழிய இந்த உலகம் தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன். உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு 10 மணி நேரம், 8 மணி நேரம், 15 மணி நேரம் ஒரே இடத்தில் தமிழர்கள் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் என்று நான் தமிழ் சமூகத்தை பார்த்து ரொம்ப நேர்மையோடு கேள்வி கேட்கிறேன். என்னை கொண்டு போய் 8 மணி நேரம் ஒரு இடத்தில் உட்காருங்கள் என்றால் நான் உட்காருவேனா? நீங்கள் உட்காருவீர்களா? இதோ இந்த தமிழ் பேராசிரியர் ஒரு இடத்தில் உட்காருவாரா? 8 மணி நேரம் எனக்கு பணி இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த அரசியல் புரிதலின்மைக்கு ஒரு அடிப்படையான காரணம். இவைகளையும் சேர்த்துத்தான் தமிழகத்தின் அரசியல் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது, பொருளாதார சீர்திருத்தம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு வெறும் இலவசம் மட்டுமே தமிழர்களை மேம்படுத்திவிட முடியாது என்பதை எல்லா அறிவாளிகளும் சொல்கிறார்கள். இலவசம் என்பது யாருக்கு? முதியவர்களுக்கு, நோயுற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, இவர்களுக்கு மட்டும்தான் இலவசம் என்பது சரியாக இருக்கும். எல்லாருக்குமா இலவசம்? எனக்கு எதற்கு இலவசம்? கைகால்கள் நன்றாக இருப்பவனுக்கு எதற்கு இலவசம்? உழைக்க தெரிந்தவனுக்கு எதற்கு இலவசம் என்று கேட்கக்கூடிய கேள்வி தமிழர்களின் கேள்வியாக மாறுகிற போது அரசியல் புதிய வடிவெடுக்கும். ஆண்ட கட்சிகள் அனைத்துமே வேலையின்மைக்கு தீர்வு காண முயல்கிறார்கள் என்பதுதான் உண்மை. முயற்சி முற்றுப்பெறவில்லை என்பது உண்மையிலும் உண்மை. அறிவியல் சார்ந்த தமிழ் வளர்ச்சிக்கு முதலில் அறிவியல் சொற்கள் கண்டறியப்பட வேண்டும். தொழில்நுட்ப கல்வி அறிவியல் தமிழில் இருக்க வேண்டும். தொழில்நுட்ப கல்வியை தமிழுக்கு கொண்டு வாருங்கள். நல்ல சொற்களை கண்டறியுங்கள். முதலில் பாட நூல்கள் தமிழில் வெளிவரட்டும். அறிவியல் நூல்கள் தமிழில் பேசட்டும் தமிழன். நல்ல சொற்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள். ஊடகங்கள் பேச வேண்டும். தொலைக்காட்சி, பத்திரிகைகள், யூடியூப்ல இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் நல்ல தமிழை பயன்படுத்துங்கள். உதாரணமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இத செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி பழகிவிட்டோம். இன்னும் கூட ஒரு புதிய சொல் கண்டுபிடித்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு என்பது கூட இழுக்கிறது. 2-3 சொற்களின் கலவையாக இருக்கிறது. எனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வதை செய்யறிவு என்று ஆக்கிவிடுங்கள் என்று ஒரு புதிய சொல்லாக்க வந்திருக்கிறது. இப்படி நூற்றுக்கணக்கான சொற்கள் புழக்கத்திற்கு வர வேண்டும். சொற்களை மட்டுமே படைக்காதே தமிழா, பொருள்களை படைத்து காட்டு. ஒரு பொருளுக்கும் கூட தமிழில் ஏன் பெயர் இல்லை? என்ன பொருள் என்றால், தமிழன் கண்டுபிடித்திருந்தால் அதற்கு தமிழில் பெயர் சூட்டியிருப்பார். தமிழன் கண்டுபிடிக்காமல் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடித்ததால் அந்த கண்டுபிடித்த மொழியில் பெயர் வைத்து அனுப்புகிறான். தமிழ் இளைஞர்களே, உலகத்துக்கான பொருள்களை நீங்கள் கண்டுபிடித்து தமிழ் பெயர் சூட்டுங்கள். ஒரு தமிழின் புகழும் விளங்கும், தமிழர்களின் பெயரும் துலங்கும். அறிவியல் அறிஞர்களோட கண்டுபிடிப்புகள், அவங்களோட ஆலோசனைகள் எல்லாம் வந்து தமிழ்ல வரணும்னு சொன்னீங்க. குறிப்பா இந்த பல்கலைக்கழகங்கள் தமிழில் நல்ல அறிவியல் இதழ்கள் வெளியிட வேண்டும். முன்பு அதை சொன்ன மேடையில் கூட கலைக்கதிர் என்று ஒரு அழகான அறிவியல் இதழை கோவை வெளியிட்டிருந்த PSG கல்லூரி. அந்த கலைக்கதிர் எங்கே? அந்த கலைக்கதிர் போன்ற 1000 நூல்கள், சொற்கள் இன்றைக்கு தமிழில் வெளிவர வேண்டும். அறிவியலை பயன்படுத்த வேண்டும் என்றால் அறிவியல் புழக்கத்தில் இருக்க வேண்டும். அறிவியல் பயன்பாடு புழக்கத்தில் இருக்கிறது, அறிவியல் சொற்கள் புழக்கத்தில் இல்லை. அறிவியல் சொற்களை தமிழில் கொண்டு வருவதற்கு பெரும் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இதில் முனைந்து இறங்க வேண்டும். அடுத்த முக்கியமான செய்தி, தமிழில் கல்வி பயில்வதற்கு தமிழன் தயாராக இருக்க வேண்டும். இதை நான் ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும், நீங்கள் எல்லாம் நகைக்கிறீர்கள். உங்கள் புன்னகை எனக்கு புரிகிறது. அந்த புன்னகையின் கீழே இருக்கிற வலியும் என்னால் உணரப்படுகிறது.
தமிழர்கள் தமிழில் படிக்க தயாராக இருக்க வேண்டும். தமிழ் வழியில் கல்வி பெற்றவர்தான் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம். தமிழில் கல்வி பயின்றவர்தான் மயில்சாமி அண்ணாதுரை. நிலவுக்கு விண்கலம் அனுப்பக்கூடியவர், நாளை நிலவுக்கு மனிதனையே அனுப்பக்கூடிய ஆராய்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள். அரசு பள்ளியில் படித்து வந்தவன் தான் இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வைரமுத்து. தமிழில் என்ன குறைந்துவிடும்? தமிழில் ஆழம் வேண்டும், தமிழில் அகலம் வேண்டும், தமிழில் அகிலம் வேண்டும். அகலமும் வேண்டும், அகிலமும் வேண்டும், ஆழமும் வேண்டும். அப்போதுதான் தமிழ் மேம்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மிக்க நன்றி. வணக்கம். ஏஎம் ஜெயின் கல்லூரியிலிருந்து தமிழ்துறை முன்னெடுத்த இந்த கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கம் அப்படிங்கிறதனுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கஸ் தீம் வந்து இன்னைக்கு தமிழ் நிறைய பேர் விருப்பப்பட்டு படிக்கிறது இல்லை, ஆங்கிலத்தில் படிக்கிறத ஒரு பெருமையா நினைச்சு படிக்கிற காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் படிச்சா கூட அதுல இருக்கிற ஒரு சயின்ஸ், உண்மையான அந்த ரிசர்ச், இனோவேஷன்ஸ், கிரியேட்டிவ் திங்கிங் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் படிச்சு அது மூலமா ஒரு அறிவியல் ரிசர்ச், சயின்டிபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசா கிரியேட்டிவ் திங்கிங் வர்றது இல்லை. அதுக்கு காரணம் ஒருவேளை நம்ம தாய்மொழியில இருந்து மறுபடியும் ஒரு டிரான்ஸ்லேட் ஆகி அதுக்கப்புறம் அது சயின்ஸ்ல அப்ளை பண்றதுக்கான ஒரு திங்கிங் இல்லாததுனால அப்படிங்கிற ஒரு தீம் இருக்கிறதுனால இன்னைக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்லயே ஒரு எஜுகேஷன் இருந்தா அது மூலமா ஒரு சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எவ்வளவு வரும், எவ்வளவு முன்னேற்றலாம் அப்படிங்கிற ஒரு தீம்ல இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறோம். இதுக்கு சார் ஆக்சுவலா வைரமுத்து சார் ஏற்கனவே ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் தமிழ் மூலமா எப்படி பழங்கால இலக்கியங்கள்ல என்ன மாதிரியான சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு புத்தகம் எழுதினதுனாலையும், தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தினுடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்களும், இலங்கையில இருந்து தமிழ் சங்கம் உடைய தலைவரும் இங்க கெஸ்டா வந்திருக்கிறாங்க. நிறைய ரிசர்ச்சர்ஸ் மற்ற துறையில இருந்து தமிழ்ல மட்டுமே இருக்கிற ரிசர்ச் பேப்பர்ஸ் மட்டும் இல்லாம பல துறை சார்ந்த ஆசிரியர்களும் ரிசர்ச்சர்ஸும் இதுல பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் மூலமா ஒரு சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியான டிஸ்கஷன் தான்.